ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். சின்ன சின்ன கேள்விகள், அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் திஸ்? திஸ் அப்படின்னா இது, தேட் அப்படின்னா அது. அடுத்த கேள்வி இருக்குது பாருங்கள், வாட் இஸ் தேட்? அது என்ன? இது என்ன? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் மை ஆக்டிவிட்டி புக். இது என்னுடைய ஆக்டிவிட்டி புக். இட் இஸ் எ கண்டெய்னர். இது ஒரு கண்டெய்னர். இந்த மாதிரி பதில் சொல்லலாம். வாட் வாஸ் தேட்? அது என்ன? தட் இஸ் மை பேக். அது என்னுடைய பேக். வாட் இஸ் ஹீ அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஹீ, அந்த ஹீ எடுத்துகிட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு அப்ளை பண்ணி பாருங்களேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம். மை ஃபாதர் இஸ் அ டாக்டர், மை ஃபாதர் இஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஃபாதர் எடுத்துகிட்டு ஹீ அப்படிங்கிற வார்த்தை, அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் ஹீ? ஹீ இஸ் அ ஒர்க்கர், ஹீ இஸ் அன் இன்ஜினியர், ஹீ இஸ் அ டாக்டர். ஸோ வாட் இஸ் ஹீ அப்படின்னா அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் ஷீ அப்படின்னா அவள். வாட் இஸ் யுவர் பிரதர் அப்படின்னா உங்கள் பிரதர் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் கால்டு மேஜிக்? மேஜிக்னா என்ன அப்படின்னா அது ஒரு எலாபரேட்டிவான ஆன்சர் கொடுக்குற கேள்வி. வாட் இஸ் இன் த பேக்? பேக்கில் என்ன இருக்குது? there is a book in the bag. I have my files in the bag. அந்த பேக்கில் என்னோடய ஃபைல்ஸ் இருக்குது. there are some notes in the bag. சில நோட்ஸ் வந்து அந்த பேக்கில் இருக்குது. ஸோ வாட் இஸ் இன் த பேக்? இந்த பேக் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். வாட் இஸ் இன் தி பேஸ்கெட்? அந்த பேஸ்கெட்டில் அந்த கூடைக்குள்ளே என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ் டு ரைட். எனக்கு எழுதுறதுக்கு சில பேப்பர்ஸ் வேணும். ஐ நீட் மணி. எனக்கு பணம் வேண்டும். ஐ வாண்ட் காஃபி. எனக்கு காஃபி வேண்டும். ஸோ வாட் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அர்த்தம். வாட் டஸ் ஹீ டெல்? அவர் என்ன சொல்கிறாரு? ஹீ டெல்ஸ் எ ஸ்டோரி. அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஹீ டெல்ஸ் எ ரீசன். அவர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு. ஹீ டெல்ஸ் ஆன்சர்ஸ். அவர் விடைகளை சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் டஸ் இட் மீன்? இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக கேட்குற கேள்விகள். வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் வாட் யூ ஹேவ் டோல்ட் இஸ் கரெக்ட். இட் மீன்ஸ் தட் வி ஷுட் நாட் கோ. இந்த மாதிரி பதில்கள் சொல்லலாம். இது எல்லாமே பதில்கள் எல்லாமே சாம்பிள்ஸ் தான். ஓகே, இந்த கேள்விகளும் சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? வாட் டு யூ மீன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஹீ டூயிங்? அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க். அவர் அவரோட ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்கார். ஹீ இஸ் குக்கிங். அவர் சமைத்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ ஆன்சரும் அதே டென்ஸில் இருக்கலாம். ஓகே, ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க். ஹீ இஸ் குக்கிங். அவர் சமைத்து கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஷீ டெல்லிங்? அவள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாள்? ஷீ இஸ் டெல்லிங் ஆன்சர்ஸ். அவள் விடைகளை சொல்லி கொண்டிருக்கிறாள். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? ஐ ஆம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். வி ஆர் டிஸ்கஸிங். நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். வாட் ஆர் தே ஆஸ்கிங்? அவங்க என்ன கேட்குறாங்க? தே ஆர் ஆஸ்கிங் மணி. அவங்க பணம் கேட்குறாங்க. தே வாண்ட் புக்ஸ். அவங்களுக்கு புக்ஸ் வேணும். ஸோ அந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, ஆன்சரும் அதே டென்ஸில் இருக்குது பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு கேள்வி பாருங்கள். வாட் டு தே ஆஸ்க்? அவங்க என்ன கேட்குறாங்க? தே ஆஸ்க் புக்ஸ். அவங்க புக்ஸ் கேட்குறாங்க. தே ஆஸ்க் த ரூட் டு ரீச் டெம்பிள். கோயிலுக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாங்க. வாட் டு தே ஆஸ்க்? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதே கேள்வி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் எப்படி இருக்கும்? வாட் டிட் தே ஆஸ்க்? அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? அவங்க என்ன கேட்டாங்க? வாட் டிட் தே ஆஸ்க்? தே ஆஸ்க்டு மணி. அவங்க பணம் கேட்டாங்க. தே ஆஸ்க்டு புக்ஸ். அவங்க புக்ஸ் கேட்டாங்க. ஸோ ஆஸ்க்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வாட் டு தே ஆஸ்க் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டிட் தே ஆஸ்க் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வாட் டஸ் ஹி வாண்ட்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்குது பாருங்கள், வாட் டு தே ஆஸ்க். தேன்னா அவர்கள், பன்மை. இதுவே ஒருமையாக இருந்துச்சுன்னா வாட் டஸ் ஹி வாண்ட் அப்படின்னு வரும். வாட் டு வி ஆஸ்க்? நம்ம என்ன கேட்டோம்?
நம்ம என்ன கேட்குறோம்? வாட் டு வி ஆஸ்க்? வின்னா பன்மை, ஸோ டூ வந்திருக்கு. வாட் டஸ், இந்த டஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா சிங்குலர் வர்றப்போ வரும். வாட் டஸ் ஹீ வாண்ட், இந்த ஹீங்கிறது சிங்குலர். ஹீ வாண்ட்ஸ் அ பேக், ஹீ வாண்ட்ஸ் வாட்டர். ஸோ ஆன்சரில் அந்த வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். தட் இஸ் தி ரூல் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். முக்கியமான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இது. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அனதர் கொஸ்டின், வாட் டிட் ஹீ வாண்ட்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவருக்கு என்ன தேவையாக இருந்தது, வேண்டியதாக இருந்தது? வாட் டிட் ஹீ வாண்ட்? ஹீ வாண்டட் எ பேக், ஹீ வாண்டட் வாட்டர். அவருக்கு தண்ணீர் தேவையாக இருந்தது. வாட் டு தே ரைட்? அவங்க என்ன எழுதுவாங்க? தே ரைட் ஆன்சர்ஸ். தே ரைட் எ போயம். வாட் டிட் தே ரைட்? அவங்க என்ன எழுதுனாங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம், நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல். அவங்க எழுதியிருக்காங்க, ஏதோ ஒன்று எழுதிட்டாங்க, அது என்ன? வாட் டிட் தே ரைட்? தே ரோட் ஆன்சர்ஸ். அந்த டிட் ரைட் அப்படிங்கிறது ரோட் அப்படின்னு மாறுது பாருங்க. ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். தே ரோட் ஆன்சர்ஸ். தே ரோட் எ போயம். ஸோ ஒவ்வொரு வேர்போட பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேள்வி. வாட் ஆர் தே டூயிங்? அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? தே ஆர் டூயிங் ஒர்க். அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. தே ஆர் ரைட்டிங். அவங்க எழுதிட்டு இருக்காங்க. வாட் வேர் தே டூயிங்? அவங்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது கடந்த காலத்தில் ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருந்துருந்துச்சு, அந்த வேலை என்ன அப்படின்னு கேட்குறோம். வாட் வேர் தே டூயிங்? வாட் வேர் தே ஸ்பீக்கிங்? அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? தே வேர் வாட்சிங் எ மூவி. தே வேர் ரைட்டிங். அவங்க எழுதி கொண்டு இருந்தார்கள். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டுக்கும் ஈஸியாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இஸ், வாஸ் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் ஹீ ஈட்டிங்? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் ஹீ ஈட்டிங்? இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் இஸ் ஹீ ஈட்டிங்? ஹீ இஸ் ஈட்டிங் கேக்ஸ். ஹீ இஸ் டேஸ்டிங் ஸ்நாக்ஸ். வாட் வாஸ் ஹீ ஈட்டிங்? ஹீ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். அவர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தார். வாட் ஹாவ் தே டோல்டு? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஸ்டின். வாட் ஹாவ் தே டோல்டு? அவங்க என்ன சொன்னாங்க? தே ஹாவ் டோல்டு த வே டு ரீச் டெம்பிள். அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு பாதையை சொன்னாங்க. தே ஹாவ் டோல்டு அன் ஐடியா. அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க. ஹாவ், ஹேஸ் வந்துச்சுனாலே அது பர்ஃபெக்ட் டென்சஸ். வாட் ஹேஸ் ஹீ சோல்டு? அவர் என்ன விற்றார்? ஹீ ஹேஸ் சோல்டு ஹிஸ் கார். அவருடைய காரை விற்றுட்டார். வாட் ஹாவ் வி ஆஸ்க்டு? நம்ம என்ன கேட்டிருந்தோம்? வி ஹாவ் ஆஸ்க்டு தம் டு ஓப்பன் த டோர். கதவு திறக்க சொல்லி கேட்டுக்கிட்டோம். வாட் ஹேஸ் ஷீ கிவன்? ஷீ ஹேஸ் கிவன் ஆன்சர்ஸ் ஃபார் தி கொஸ்டின்ஸ். ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, சிங்குலர் எது, ப்ளூரல் எது அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒருமை எங்கெங்கெல்லாம் இருக்குது, பன்மை எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஸோ ஒருமை இருக்கிற இடத்துல ஹேஸ் இருக்கும், பன்மை இருக்கிற இடத்துல ஹாவ் இருக்கும். ஸோ அந்த கேள்வி எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். வாட் ஹாவ் தே டோல்டு? வாட் ஹேஸ் ஷீ கிவன்? இந்த ஹேஸ் வந்திருக்கு பாருங்கள், அது ஷீ இருக்கிறதுனால ஹேஸ் வந்திருக்கு, தே இருக்கிறதுனால ஹேவ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கேள்விகள் கேட்க பழகிக்கிறணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.